இப்போ வி.கே.ஆர். ராவ் இருக்கிறார்ல, அவர் தான் ஆக்சுவலா பிரிட்டன் காலத்துல கரெக்டா எடுத்தவர். அதாவது பிரிட்டன் நம்மள ஆண்டுட்டு இருந்த காலத்துல கரெக்டா அந்த எஸ்டிமேஷன் எடுத்து பார்த்தது. அந்த எஸ்டிமேஷன் பார்த்து எடுத்ததுல பார்த்தா, நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் 20th சென்ச்சுரி இருக்குல்ல, அந்த டைம்ல அவர் எடுத்து பார்க்கும்போது நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் வந்து 2%. ஓகே. நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் வந்து கிட்டத்தட்ட 2%க்கும் கீழே இருந்துச்சு. ஓகே, 2%க்கும் கீழே, ரொம்ப கம்மி அது. ஓகே, நம்ம நாட்டுக்கு வந்து தேவையானது ஒண்ணுமே அதுல பண்ண முடியாது. 2%க்கும் கீழே ரொம்ப கம்மி. ஃபுல்லு அது எவ்வளோ டெமாலிஷ் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, இதுதான் லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட். இதெல்லாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டர். ஓகே, அக்ரிகல்ச்சரல் செக்டர் நம்ம நாட்டோட வாழ்வாதாரமே அதுதான் இருந்துச்சு. ஸோ அது என்னாச்சுன்னு பார்க்கலாம். India's economy under the British colonial rule remained fundamentally agrarian. About uh, about 85% of the country's population lived mostly in villages and derived livelihood directly or indirectly from agriculture. ஓகே, இப்போ கொலோனியல் ரூல்க்குள்ள வந்தோம்னா, இப்போ பிரிட்டிஷ் நம்மள ஆண்ட காலத்துக்குள்ள அந்த 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 டைம் பீரியட்ல என்னன்னா, அந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட 85% ஆஃப் பீப்புள், ஓகே, இந்தியால வாழ்றவங்க எல்லாரும் அக்ரிகல்ச்சர் பண்றவங்க தான், விவசாயம் பண்றவங்க தான். அவங்க விவசாயம் பண்றவங்களுக்கு தான் அந்த வாழ்வாதாரமே, அவங்க வாழ்றதுக்கான காசு, சாப்பாடு எல்லாமே விவசாயத்துல தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 85% அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. However, despite being the occupation of such a large population, the agriculture sector continued to experience stagnation and not infrequently unusually deterioration. Agricultural productivity became low, though in absolute terms the sector experienced some growth due to expansion of the aggregate area under its cultivation. This stagnation in the agricultural sector was caused mainly by the various systems of land settlement that were introduced by the colonial government, partially under the zamindar system, which was implemented in the then Bengal Presidency, compressing parts of India's present-day eastern states. The profit occurring out of the agriculture sector went to the zamindaris instead of the cultivators. However, a considerable number of zamindaris and not just the colonial government did nothing to improve the condition of agriculture. The main interest of zamindaris was only okay. இப்போ என்னன்னா, இந்தியாவில் வந்து விவசாயிங்க 85% பேருக்கு மேலே இருந்தாலும், அதாவது விவசாயம் பண்றவங்களோட பாப்புலேஷன் அதிகமாகவே இருந்தாலும், நம்மளோட அக்ரிகல்ச்சரல் செக்டர்லயும் அடி வாங்கிச்சு. அவங்க அக்ரிகல்ச்சர் செக்டர்லயும் கை வச்சாங்க. எப்படின்னா, முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடக்கும், நம்ம வந்து ஒரு விவசாய நிலம் வச்சிருக்கோம்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 100 மூட்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் மூட்டை வந்து ராஜா கிட்ட போயிடும். அதாவது டாக்ஸ் மாரி காசுலாம் கொடுக்க தேவையில்ல, நம்ம இந்த அரிசியை கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ராஜா கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிறத வந்து வித்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்து அவங்களுக்குன்னு வச்சுக்குவாங்க, அவங்க சாப்பாடுக்கு அது போயிட்டு. ஸோ அந்த மாரி கரெக்டாக ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவே இந்த இவங்க வந்த பிறகு, பிரிட்டிஷ் கொலோனியல் கவர்மெண்ட் வந்தது, எனக்கு நீ இதெல்லாம் பண்ண வேணாம், எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ கொலோனியல் கவர்மெண்ட் வந்து இந்த ஜமீன்தாரிஸ், அதாவது நிலம் வச்சிருக்கவங்க, இந்த அதாவது விவசாயம் பண்றவங்க நிலத்தை வந்து இவங்க வச்சிருப்பாங்க. இவங்க நிலத்துல வந்து விவசாயம் பண்றவங்க வந்து சும்மா அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க செய்யற விஷயம், அதாவது அவங்க கல்டிவேட் பண்றது, அவங்க விவசாயம் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் இந்த ஜமீன்தாரி கிட்ட கொடுத்துடணும். அந்த ஜமீன்தாரி வந்து பிரிட்டிஷ் கூட கொடுக்கும். ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா, பிரிட்டிஷ் கொடுப்பானா, இப்போ விவசாயி வந்து ஜமீன்தாரிட்ட கொடுப்பானா, ஜமீன்தாரி வந்து மார்க்கெட்ல விட்டு அந்த காசை பிரிட்டிஷ்காரன் கொடுப்பான். ஆனா இந்த விவசாயிக்கு காசு கிடைக்காது, சோறும் கிடைக்காது. ஏன்னா இந்த ஜமீன்தாரிஸ் வந்து
டாக்ஸையும் வாங்குவானுங்க, இதையும் வாங்குவானுங்க. ஸோ அதனால நம்ம பண்ண முடியாது. அவங்க மேல எதுவும் பண்ண முடியாது. அதனாலே விவசாயிங்களால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல. ஏன் ஜமீன்தாரிஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா அவங்களும் தள்ளப்பட்டாங்க ஒரு நிலைமைக்கு. அவங்களும் எதுவும் பண்ண முடியல. அவங்களாலயும் இந்த விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண முடியல. ஏன் அதை ட்ரை பண்ண முடியலன்னா, இப்போ பிரிட்டன்காரன் வந்த பிறகு டாக்ஸ் வந்து இந்த விவசாயி மேல மட்டும் வரல, அந்த ஜமீன்தாரி மேலயும் வச்சான். ஏன்னா இப்போ பிரிட்டன்காரன் இருக்கான், அவன் வந்து இந்த ஜமீன்தாரி கிட்ட கொடுக்குறான். ஜமீன்தாரி வந்து ஜமீன்தாரி மேல டாக்ஸ் வைக்கிறான். இந்த டாக்ஸ் வந்து ஜமீன்தாரி வச்சுக்கலாம். அவன் ஜமீன்தாரி வந்து அதாவது லேண்ட் ரெண்ட் மாதிரி விவசாயி கிட்ட இருந்து வாங்குவான். விவசாயி பண்ணி அதை வித்து, ஆமா கரெக்ட், விவசாயி வித்து அந்த காசை வந்து இல்லாட்டி அந்த அரிசி நிலத்தை வந்து ஜமீன்தாரி கிட்ட கொடுப்பான். ஜமீன்தாரி இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள பிரிட்டன் கொடுக்கணும், பிரிட்டன்காரங்கிட்ட. அதனால இவன் வந்து ஜமீன்தாரி மேல போர்ஸ போட்டான், ஜமீன்தாரி வந்து விவசாயி மேல போர்ஸ போட்டான். நீ செய்யின்னு சொல்லிட்டு செஞ்சு அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம அவன்கிட்ட எல்லாத்தையும் குடுக்கி ஜமீன்தாரி வச்சுக்கிட்டான். ஜமீன்தாரி இவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிரிட்டன்காரர்கிட்ட கொடுத்தான். ஜமீன்தாரி கிட்ட முன்னாடியே அவன் ஜமீன்தாரி பணக்காரன் இருந்தாலுமே இவன் வந்து காசு அவன்கிட்ட கொடுத்தான். ஸோ அதனால இவங்க தான் மெயின்லி விவசாயிகள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடுக்குன்னு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு காசுன்னு ஒன்றும் கிடையாது, வருமானம்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல. இதெல்லாம் ஆன பிறகு இப்ப ஜமீன்தாரி எல்லாத்த காசையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டானா, இவன் வச்சிருக்கான் காசு. ஆனா இவன் வந்து இவன்கிட்ட இருக்கிற காசு வச்சு இந்த விவசாயிக்கு வந்து உதவி பண்ணல. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் செல்ஃபிஷ்ல, அவனுக்கு அவன் அவன் நிலவு, அவனுக்கு அவனோட வாழ்க்கை, அவனோட சோறுக்கு தான் அவன் பாக்குறான். ஸோ அவன் வந்து இந்த விவசாயியோட நிலம், அதாவது இவனோட நிலம் தான், ஆனா விவசாயி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதை பார்த்துட்டு இருக்கிற நிலத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம், அப்பதான் நம்மளுக்கு வருமானம் இன்னும் கொஞ்சம் வரும், அவனும் ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால விவசாயினால எதுவும் பண்ண முடியல. ஜமீன்தாரி பண்ண முடியும் ஆனா பண்ணல. பிரிட்டனே சொல்லவே வேணாம், அவனுக்கு பண்ணவே மாட்டானுங்க. ஸோ அவனுக்கு விட்டுட்டானுங்க. ஓகே. ஆ ஓகே. இப்போ வந்து நம்மளோட இந்தியால வந்து எப்பவுமே நம்மளோட இந்தியால வந்து எப்படி போச்சுன்னா அக்ரிகல்ச்சரு, விவசாயி வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட விவசாய நிலத்துல எப்பவுமே ஒரு சாப்பாடு விஷயமான அது இதுதான் இதைதான் வளர்ப்பான். ஓகே. வேற ஒரு இடத்துலதான், அதாவது வேற ஒரு அந்த நார்த் அந்த மாதிரி சைட்ல தான், இல்ல நீ மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி சைட்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டனு இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வளர்ப்பாங்க. ஆனா மெயின்லி சில பேர் வந்து அரிசியை தான் வளர்த்துருப்பாங்க. ஓகே. அரிசி, இந்த தானியங்க அந்த மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. பட் இந்த கேஷ் கிராப்ஸ்ன்றது ஒன்று இருக்கு. கேஷ் கிராப்ஸ்ங்கிறது இந்த காட்டன்லாம் சொல்றல, காட்டன், ஜூட், இண்டிகோ, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதெல்லாம் வெறும் காசு தான். காசுக்கு தான் அதெல்லாம். நம்மளால சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வெறும் காசுக்காக அந்த இதை வளர்க்குறது. ஸோ இப்போ சில விவசாயிங்க, ஓகே, இவங்க வந்து இந்த சோறுக்காக பண்ற விவசாயத்தை விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக கேஷ் கிராப்ஸை வாங்க ஆரம்பிச்சாங்க, கேஷ் கிராப்ஸை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த கேஷ் கிராப்ஸ் வச்சு காசு நம்ம கட்டிடலாம் அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனா சில நிலத்துல கேஷ் கிராப்ஸ் வளராது, அதனாலேயே பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இந்த கேஷ் கிராப்ஸ் வந்து வரதுக்கு காரணம் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி போச்சு. ஓகே. இப்போ இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சில பேர், அதாவது நாட்டுல வந்து சில பேர் வந்து கேஷ் கிராப்ஸுக்கு மாறினாங்க. ஓகே. அந்த சோறுக்கு ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து கேஷ் கிராப்ஸ்க்கு மாறினாங்க, காசு கொடுக்குற கிராப்ஸுக்கு மாறினாங்க, காசு கொடுக்குற இதுக்கு மாறினாங்க, அதாவது விவசாயத்துக்கு, காசு விவசாயத்துக்கு மாறினாங்க. இவங்க வந்து சாப்பாடு விவசாயத்துக்கு இருந்தாங்க. சாப்பாடு, காசு. ஓகே. ஸோ சில பேர் வந்து இந்த சாப்பாடு விவசாயத்துல இருந்து காசு விவசாயத்துக்கு போனாங்க. ஆனா இதுலயும் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து சாப்பாடு விவசாயத்துக்கும் போக முடியாம காசு விவசாயத்துக்கும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கரெக்டான டெக்னாலஜி இருக்குல்ல, காசு இருக்குல்ல,
ஒண்ணுமே இருக்குல்ல. அதனாலயே நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டர் சரியா அடி வாங்கிச்சு. சரியா அடி வாங்கிச்சு. அடி வாங்கி ஃபுல்லா நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டரும் இறங்கிச்சு கீழே. அதோட பீக்ல இருந்து கீழே இறங்கி வந்துருச்சு. ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டருக்குள்ள போலாம். ஓகே. As in the case of agriculture, so also in manufacturing, India could not develop a sound industrial base under the colonial rule. அதாவது இப்போ மற்ற கண்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா அவங்களுக்கு கரெக்டான இண்டஸ்ட்ரி எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த பிரிட்டன் காலத்துக்குள்ள நம்ம இந்தியா வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடைக்க முடியல, பண்ண முடியல. அவங்க விடவும் மாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ